சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு காணொலியூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஹிரோஷிமா, நாகசாகி போன்ற பேரழிவு மீண்டும் நிகழக்கூடாது, அணு ஆயுத பயன்பாடு குறித்து எச்சரிக்கை, வாஷிங்டன் மறுப்பு. தென்கொரிய பயிற்சிகள் வீண் செலவு, அமெரிக்க பாதுகாப்பு செயலருக்கு ட்ரம்ப் அதிரடி உத்தரவு. ராஜதந்திரமே ஒரே வழி, அமெரிக்க இஸ்ரேலிய போர் தீவிரமடையும் வேளையில் நிதானமான அணுகுமுறையை வலியுறுத்தும் முகமது கத்தாமி. முடிவுள்ள போரில் ட்ரம்ப் சிக்கிக் கொண்டார், வளைகுடா பகுதி தடுமாற்றத்தை மறைக்க தென்கொரிய கூட்டு பயிற்சியை பலிகடாவாக்கும் வாஷிங்டன். 181 தாக்குதல்கள், டஜன் கணக்கில் பலி, ஏமனில் 2022 போர் நிறுத்தம் முறையும் அபாயம் என ஐநா அவசர எச்சரிக்கை. சாக்குப்போக்குகளை நிறுத்துங்கள், USS லிங்கன் கப்பலில் உணவு பற்றாக்குறை மற்றும் தற்கொலைகள் குறித்த கேள்விகளால் பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸெட்டுக்கு நெருக்கடி. பிப்ரவரி தாக்குதலை வெளிப்படையாக கண்டித்து சில நாடுகளில் மலேசியாவும் ஒன்று. மலேசிய பிரதமர் ஆவசம். ஈரானுக்கு எதிராக நடைபெற்று வரும் தீவிர போருக்கு மத்தியில் ஈரான் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் உயர்மட்ட உத்தி கூட்டங்களில் விவாதித்து வருவதாக முன்னாள் அமெரிக்க காங்கிரஸ் பெண்மணி மார்ஜோரி டெய்லர் கிரீன் அதிரடி குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். உத்தி கூட்டங்களில் ஈரான் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது குறித்து டிரம்ப் நிர்வாகத்தினர் விவாதித்து வருகின்றனர். இது உண்மை, நான் ஊகிக்கவில்லை, எனக்கு தெரியும் என கிரீன் நேற்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். 1945 ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்கள் மீது அமெரிக்கா நடத்திய அணுகுண்டு தாக்குதலை சுட்டிக்காட்டிய கிரீன், கதிர்வீச்சு நோய், புற்றுநோய் மற்றும் பிறப்பு குறைபாடுகளை உருவாக்கிய அந்த பேரழிவு மீண்டும் நிகழக்கூடாது, அணு ஆயுத பயன்பாடு பரந்த உலகளாவிய போரை தூண்டும் என எச்சரித்துள்ளார். இருப்பினும் கிரீனின் இந்த அறிக்கை சுயாதீனமாக சரிபார்க்கப்படவில்லை. ஈரான் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவது குறித்து வாஷிங்டன் பரிசீலிப்பதாக அமெரிக்க அரசு அல்லது பென்டகன் சார்பில் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் கண்காணிக்கப்பட்டு வந்தாலும் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்கவில்லை என்றும் அப்போதைய உச்ச தலைவர் கமேனி அணு ஆயுத திட்டத்திற்கு மீண்டும் அங்கீகாரம் அளிக்கவில்லை என்றும் அமெரிக்க உளவுத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. வடகொரியாவின் உச்ச தலைவர் கிம் ஜாங் உன் உடன் தனக்குள்ள மிக சிறந்த தனிப்பட்ட உறவை சுட்டிக்காட்டி தென்கொரியாவுடன் அமெரிக்கா நடத்தி வரும் கூட்டு ராணுவ பயிற்சிகளை பெருமளவில் குறைக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். தென்கொரியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சிகளுக்கு அமெரிக்காவை பெரும்பாலான நிதி சுமையை ஏற்பதாக குறிப்பிட்ட அதிபர் டிரம்ப் தனது ஆட்சி காலத்தில் இந்த அச்சுறுத்தலுமின்றி மரியாதையுடன் நடந்து கொள்ளும் வடகொரியாவிற்கு இந்த பயிற்சிகள் முற்றிலும் பொருத்தமற்ற மற்றும் விரோதமான சமிக்கையை அனுப்புகின்றன என்று பதிவிட்டுள்ளார். வருடாந்திர பயிற்சிகள் தொடங்கிவிட்டதால் அவற்றை முழுமையாக ரத்து செய்ய முடியாது என குறிப்பிட்ட அதிபர் டிரம்ப் பயிற்சிகளின் அளவை கணிசமாக குறைக்குமாறு அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸெட்டுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஈரானின் அணு ஆயுத ஒழிப்பு நடவடிக்கையில் அமெரிக்காவிற்கு உதவ தென்கொரிய அதிபர் லீ ஜே மியோங் மறுத்துவிட்டதாக சுட்டிக்காட்டிய டிரம்ப் தென்கொரியாவின் இந்த நிலைப்பாடு தனக்கு ஏமாற்றம் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான ராணுவ மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரான் காலவரையின்றி போரின் கீழ் தொடர்ந்து வாழ முடியாது என்று ஈரானின் முன்னாள் அதிபர் முகமது கத்தாமி பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் நாட்டின் பொருளாதார சரிவை தடுக்கவும் சமூக ஸ்திரத்தன்மையை பேணவும் விவேகமான ராஜதந்திர அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். தெஹ்ரானின் அரசியல் வட்டாரங்கள் மற்றும் AFP செய்தி நிறுவனத்தின் தரவுகளை தொகுத்து வெளியிட்ட விரிவான கள செய்திகளின்படி போருடன் நம்மால் தொடர்ந்து வாழ முடியாது. இத்தகைய போர்க்கால சூழலில் மக்களால் இயல்பு வாழ்க்கையை தொடரவோ சமூகத்தை முறையாக ஆளவோ முடியாது. அமெரிக்காவை நம்ப முடியாது என்றாலும் இஸ்ரேல் மோதலை தீவிரப்படுத்த முயன்றாலும் தெஹ்ரான் விவேகத்துடனும் நிதானமான ராஜதந்திரத்துடனும் இந்த நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டும் என கத்தாமி வலியுறுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தைகளை துரோகம் என சித்தரிக்கும் இவர்கள் எந்த சமரசமும் இன்றி ராணுவ அழுத்தத்தை அமெரிக்கா மீது தொடர்ந்து பிரயோகிக்க வேண்டும் என வாதிடுகின்றனர். அதிபர் மசூத் பெசகியன் மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் தலைமையிலான இந்த பிரிவு போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவுடன் ராஜதந்திர பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் வீழ்ச்சியடையும் நாணய மதிப்பு மற்றும் பணவீக்கத்தால் மக்கள் தவிப்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர். தென்கொரியாவுடனான திட்டமிட்ட கூட்டு ராணுவ பயிற்சிகளை கணிசமாக குறைக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் திடீர் முடிவு ஈரான் மீதான போரில் அமெரிக்காவிற்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவு மற்றும் வெற்றி பெற முடியாத சூழலை மூடி மறைக்கும் முயற்சி ஆகும் என்று தென்கொரியாவின் பூசான் தேசிய பல்கலைக்கழகத்தின் சர்வதேச உறவுகள் பேராசிரியர் ராபர்ட் கெல்லி குற்றம் சாட்டியுள்ளார். டிரம்ப் தான் ஈரானுக்கு எதிரான போரை தொடங்கினார். கடந்த ஜனவரியில் வெனிசுலாவில் அவருக்கு ஏற்பட்டதை போன்ற ஒரு திடீர் தாக்குதல் மூலம் வெற்றி பெற்று விடலாம் என டிரம்ப் எதிர்பார்த்தார்.
ஆனால் இப்போது ஒரு பெரிய விஷயமாக வெடித்து விசித்திரமான மெதுவான பதிலுக்கு பதில் என்ற சூழலாக மாறியுள்ளது என ராபர்ட் கெல்லி குறிப்பிடுகிறார். இந்த மோதல் தற்போது அமெரிக்கர்கள் முடிவில்லா போர் என்று அழைக்கும் நிலையை எட்டியுள்ளது. இதில் சிக்கிக் கொண்ட ட்ரம்ப் தனது தோல்வி மற்றும் வளைகுடா பகுதி தடுமாற்றத்தை மறைக்க பழி சுமத்த ஒருவரை தேடுகின்றார். இதற்கு முன்பும் தனது தோல்விகளை மறைக்க நேட்டோ அமைப்பை பலிக்காடாவாக்கியதைப் போல தற்போது தென்கொரியாவை இலக்கு வைத்துள்ளார். தென்கொரியர்கள் இந்த போரில் பங்கேற்கவும் இல்லை, அவர்களிடம் ஆலோசனையும் கேட்கப்பட ஈரானின் அணு ஆயுத ஒழிப்பு விவகாரத்தில் தென்கொரியா இணைய மறுத்துவிட்டதாக பழி போட்டு கூட்டு பயிற்சி குறைப்பது ட்ரம்பின் அரசியல் மூடிமறைப்பு நடவடிக்கை மட்டுமே என்று கெல்லி சுட்டிக்காட்டுகிறார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போர் பிராந்திய அளவில் தீவிரமடைந்து வரும் சூழலில் ஏமனின் வடக்கே அமைந்துள்ள அல் ஜாஃப் மற்றும் மாரிஃப் மாகாணங்களில் ஈரான் ஆதரவு கவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது சவுதி அரேபியாவின் ஆதரவு பெற்று சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட ஏமன் அரசாங்க படைகள் சக்தி வாய்ந்த பீரங்கி மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளன. ஏமன் ராணுவத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பதிவுகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அவசர பாதுகாப்பு அறிக்கைகளை தொகுத்து வெளியிட்டு போர்க்கள நிலவரங்களின்படி அல் ஜாஃப் மாகாணம் முழுவதும் திரண்டிருந்து கவுதி கிளர்ச்சியாளர்களின் கூட்டங்கள் மற்றும் ரகசிய மறைவிடங்களை குறிவைத்து ஏமன் அரசு படைகள் பீரங்கிகளினால் சரமாரி தாக்குதல் நடத்தியுள்ளன. மேலும் மாரி பகுதியில் கவுதிகள் மீது பல ட்ரோன் தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் பல்வேறு மாகாணங்களில் உள்ள கவுதி நிலைகள் மீது மொத்தம் 181 தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இதில் டஜன் கணக்கான கவுதி போராளிகள் கொல்லப்பட்டும் காயமடைந்தும் உள்ளனர் என்றும் ஏமன் ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. 2022 ஆண்டு எட்டப்பட்டு போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஏமனில் மீண்டும் ஒரு முழு அளவிலான உள்நாட்டு போர் தொடங்குவதற்கான மிக உயர்ந்த அபாய சூழல் உருவாகியுள்ளதாக ஐநா சபை கவலை தெரிவித்து எச்சரித்துள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் அரபிக்கடல் பகுதியில் தொடர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ள அமெரிக்காவின் USS ஆப்ரகாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலில் நிலவும் அவலமான மற்றும் சுகாதாரமற்ற சூழல்கள் குறித்து பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸெத்திற்கு பதிலளிக்குமாறு 15 அமெரிக்க ஜனநாயக கட்சி செனட்டர்கள் அடங்கிய குழு பகிரங்க கடிதம் எழுதியுள்ளது. நமது மாலுமிகளும் கடற்படை வீரர்களும் தேசத்திற்கு சேவை செய்யவே வந்துள்ளனர். திரும்பும் தேதி எதுவுமின்றி காலவரையின்றி கடலில் அடைத்து வைக்கப்படுவதற்கோ நம்பகமான உணவு சுடுநீர் அல்லது செயல்படும் கழிப்பறை வசதிகளின்றி தவிப்பதற்கு அவர்கள் வரவில்லை என செனட்டர்கள் கடிதத்தில் கடுமையாக சாடியுள்ளனர். அமெரிக்க மக்கள் நேர்மையான பதில்களுக்கு தகுதியானவர்கள். சாக்குப்போக்குகளை சொல்வதை விடுத்து பாதுகாப்பு செயலர் என்ற முறையில் ஹெக்ஸெத் தனது தலைமைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என செனட்டர் மார்க் கெல்லி தலைமையிலான குழு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தீவிரமான கூட்டுப்போர் மற்றும் தடைகளை எதிர்கொண்டு ஈரான் காட்டி வரும் அசாதாரணமான மீள்திறனையும் தளராத உறுதியையும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பகிரங்கமாக பாராட்டியுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு மத்தியிலும் சளைக்காமல் ஈடுகொடுத்து நிற்கும் ஈரானின் மீள்திறனும் மன உறுதியும் சர்வதேச அளவில் கவனிக்கத்தக்கது என அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். இவ்வாண்டின் பிப்ரவரி மாதத்தில் ஈரான் நிலைகள் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்திய கொடூரமான தாக்குதலை தயக்கமின்றி வெளிப்படையாக கண்டித்து உலகின் மிகச்சில முக்கிய நாடுகளுள் மலேசியாவும் ஒன்று என்பதை அவர் உறுதியுடன் சுட்டிக்காட்டினார். மேற்கத்திய நாடுகளின் அழுத்தங்களுக்கு பணியாமல் இஸ்லாமிய உலக நாடுகளின் உரிமைகளுக்காகவும் இறையாண்மைக்காகவும் மலேசியா தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்பதை மலேசிய பிரதமரின் இந்த அறிக்கை மீண்டும் நிரூபித்துள்ளது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.